late night work, constant email reply, frequent travels, வீக்கெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் நமக்கு நெருக்கடி ஏற்படுத்துது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சீர்கெடும் பொழுது எப்படிப்பட்ட மனநல பாதிப்புகள் ஏற்படுத்துது? வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ்? எப்படிப்பட்ட அபாயகரமான அடையாளங்கள் தெரிஞ்சதுன்னா நாம உடனுக்குடன் தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பிஸின்னு சொல்றது ஒரு பெரிய பேட்ஜ் ஆஃப் ஆனர் அல்லது பெருமைக்குரிய விஷயமா நிறைய பேர் நினைக்கிறாங்க. லேட் நைட் ஒர்க், கான்ஸ்டன்ட் இமெயில் ரிப்ளை, ஃப்ரீக்வெண்ட் டிராவல்ஸ், வீக்கெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் நமக்கு நெருக்கடி ஏற்படுத்துது. இதனால ஒரு சைலண்ட் ப்ராப்ளமும் இருக்கு. அது என்னன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஷ்யூனால வரக்கூடிய மனநல பாதிப்பு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சீர்கெடும் பொழுது எப்படிப்பட்ட மனநல பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், வேலை வாழ்க்கை சமநிலை அப்படின்னா ஒரு நபர் எந்த அளவிற்கு திறமையாக அல்லது சிறப்பாக வேலை சம்பந்தமான பொறுப்புகள் அவற்றை நிறைவேற்றும் பொழுது அதில் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களுக்கோ எந்த விதமான குறையும் வைக்காம திறம்பட இந்த ரெண்டுத்தையும் சமமாக வழிநடத்தி ரெண்டு நிலைகளிலுமே வெற்றி அடைவது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதாவது வேலை மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்திற்கு தேவையான பொறுப்புகளை செயல்படுத்துவதற்கும் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் நடுவில் ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான எல்லை கோடுகளை நிர்ணயிச்சு வைக்கணும். சில நேரங்களில் இல்லைம்மா மம்மிக்கு இந்த ஒரு மீட்டிங் இருக்குது, நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு உனக்கு இந்த பாடத்தை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய குடும்ப தலைவிகளும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மேனேஜர் கொஞ்சம் ஓவர் நைட் ஒர்க் பண்ணி இதை முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா குடும்ப தலைவியோ அல்லது குடும்ப தலைவரோ, இல்லைங்க சார், குழந்தைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைக்கு நான் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு டைம் இருக்குமா நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற அளவிற்கு குடும்பத்திற்கு தேவையான பொறுப்புகளையும் குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப தலைவியோ சரிசமமாக எடுத்துக்கொண்டு செய்வது. குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேலை பளு பாதிப்புக்கு உள்ளாக்காம சிறப்பாக செய்வது தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாததற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 8 hours அல்லது 10 hours வழக்கமாக செய்ய வேண்டியிருக்கும். அந்த 10 hours தாண்டி 14 to 16 hours ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே சில நேரத்தில் செய்கிற மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகக்கூடிய முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும் பொழுது எப்போ ஒரு மெசேஜ் பிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஸ்கைப்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ அடிக்கடி ஏதாவது டிஸ்கஷனுக்கு போகிறது, நம்ம காலீக்ஸ்க்கு ஏதாவது டவுட்னு வரும்பொழுது நம்ம வேலையும் தாண்டி அவரோட வேலையை சிறப்பாக செய்வதற்கு உதவி பண்ணுறது. இது மாதிரி செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா பணிச்சுமை, அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். அடிக்கடி ஆஃபீஸ் ஒர்க் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்படி ஏன் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதுக்கப்புறம் எப்போ நம்மளோட டீம்மேட்ஸோ அல்லது சில நேரங்களில் டீம் லீடரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, கொஞ்சம் லாகின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுதும் ஏன் ஒரு நபர் ஒத்துக்கணும் அப்படின்னா, ஐயோ இந்த வேலையிலிருந்து வரக்கூடிய சம்பளத்தை வச்சு தானே குழந்தைக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும், இல்லை ஹவுசிங் லோன் எடுத்திருக்கோம், இல்லை ஒரு சீட்டு நம்ம கட்ட வேண்டியிருக்கு, அதனால் இந்த சேலரி வரும்பொழுது அந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸை ஒழுங்காக மீட் பண்ணிடலாம், ஸோ வேலையை நம்ம எழுந்துடக்கூடாது. இவ்வாறு நம்ம ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா நம்ம ஒரு வேலை போனாலும் போயிடும், ஜாப் இன்செக்யூரிட்டி. இது மூன்றாவது காரணம். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலையை சிறப்பாக செய்யணுன்றது எல்லாரும் நினைக்கிறது தான். ஆனால்
புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, யாருக்குமே அதை பற்றி அதிகமாக தெரியாதுன்ற பட்சத்தில் நாம் 3 நாள் சாப்பிடாம தூங்காமல் உடலை வருத்தி குடும்ப உறுப்பினர்களோட முகத்தை பார்க்காம அவங்கக்கிட்ட பேசாமல் இது 100% பர்ஃபெக்டாக நான் செஞ்சு காட்டியே தீருவேன் அப்படின்ற நோக்கத்தோட மிக கடுமையாக உழைக்கிறதும் ஒரு காரணமாக ஆகிடுது. பர்ஃபெக்ஷனிசத்தை காட்டணுன்றதுக்காக சில பேர் ஒர்க் லைஃப் பேலன்ஸை தவற விட்டுறாங்க. அடுத்தது என்ன நம்ம பார்த்தோன்னா, ஒரு கம்பெனியில் இண்டிவிஜுவல் கண்ட்ரிபியூட்டராக இருக்கும் பொழுது எல்லா நேரத்துலேயுமே அவைலபிளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஒரு டீம் லீடராக இருந்தாலோ, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலோ, அல்லது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருந்தாங்கன்னா சில நேரங்களில் ஓய்வு நேரத்தை, தூங்குகிற நேரத்தை தவிர்த்து கிளைண்ட் கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை டீம்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்மளுடைய வேலை அதுவாக இல்லாத பட்சத்தில் வேலை செய்கிற இடத்துல நம்ம காலீக்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்னு ஆல்வேஸ் அவைலபிள் மோடில் இருந்தாங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது ப்ராப்ளம் நம்மளுடைய எம்ப்ளாயர், நம்மளுடைய நிறுவனமோ அல்லதோ நம்முடைய சூப்பர்வைசர்ஸோ கிடையாது. ப்ராப்ளம் நம்மளோட மைண்ட் செட்டு தான். 10 மணி நேரம் மிக சிறப்பாக ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல வேல்யூவாக நம்ம கொடுத்துட்டோன்னா எந்த வித சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஈவன் சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோ நீங்கள் 18 hours ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு நாளுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேச வேண்டாம், நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கான பொறுப்புகளை செய்யாமல் வேலைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு எந்த வித மேனேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸோ அல்லது சுப்பீரியர்ஸோ சொல்ல மாட்டாங்க. அப்போ ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ நாம் செய்யக்கூடிய 8 to 10 hours ஒர்க்கில் மிக மிக சிறப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி தவறே இல்லாமல் அந்த வேலையை நாம் செய்யணும். அதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய காலீக்ஸோ அல்லது நம்மளுடைய சீனியர் டீம் மெம்பர்ஸோ அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கிட்டு ப்ளஸ் நம்மளுடைய பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் ஒர்க் லைஃப் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாததுனால மனதளவில் நாம் எப்படி பாதிக்கப்படுறோம் அப்படின்றத பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகும்பொழுது மனதளவில் நாம் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாயிடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான பேர்ன் அவுட், தொடர்ச்சியாக அதிகமான வேலை பளு இருக்கும் பொழுது ஒரு விதமான வேலை சோர்வு, அதுதான் பேர்ன் அவுட்னு நாம் சொல்கிறோம், அது ஏற்படும். இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகள் ரீதியாக ஒரு விதமான எக்ஸாஸ்டன், நம்ம கலைச்சு போயிடுறோம். உணர்வுகள் ரீதியாக கலைச்சு போயிடுறது. ஒரு விதமான டிட்டாச்மெண்ட், என்ன செஞ்சாலும் நாம் எதிர்பார்க்குற நல்ல பேர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு விதமான நிலைக்கு தள்ளப்படுவோம். இதனால் நம்மளை அறியாமலேயே ரிடியூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நாம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட்டி டிஸார்டர்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகும்பொழுது நாம் செய்கிற வேலையை பற்றி நாம் தொடர்ச்சியாக காரணமே இல்லாமல் கவலைப்பட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு தான் கமிட்மெண்ட் இருக்குல்ல, நமக்கு தான் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா. அப்போது இந்த வேலை எதாவது ஆகிடுமோ, இந்த சூப்பர்வைசரோ அல்லது இந்த டீம்மேட்ஸோ நம்மளை பற்றி சீனியர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான கவலை நமக்குள்ளே வந்துடும். இந்த கவலையினால என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மள அறியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடும். ஐயோ, இது இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாச்சு, இந்த மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம பண்ணும்பொழுது சில ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்ற மாதிரி தப்பு செஞ்சிடுவோமோன்ற ஒரு பயம், ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், அது வந்துடும். இதை தவிர்த்து என்ன ஆகும்னா, காலப்போக்கில் ஒரு விதமான ஃபிசிக்கல் சிம்டம்ஸே நம்மக்கிட்ட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதமான நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது, சரிங்களா, ஒரு பதட்டம் வரா மாதிரி. அடுத்தது சில நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயோ இந்த மீட்டிங் முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் செஞ்சுருக்கணுமே, இந்த ஃபைல் அரேஞ்ச் பண்ணி தர சொன்னாங்களே அப்படின்னும் போது டக்குன்னு அந்த பேச்சு மூச்சு வராமல் அப்படியே கொஞ்சம் பிரெத்லெஸ்னஸ், அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே திகைச்சு போயிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை உடல் ரீதியாகவே, மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவே சில விதமான சிம்டம்ஸை உருவாக்கிடும். அதனால நாம் ரொம்ப இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து ஆன்சைட்டி போயிட்டு ஒருவேளை டிப்ரெஷனில் கூட முடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒர்க் மட்டும்தான் வாழ்க்கை ஆகும்பொழுது
சரியான வாழ்க்கைக்கான அர்த்தம், வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு உத்வேகம் எல்லாமே ஸ்லோவாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, எதை நம்ம ரொம்ப ஆர்வமாக தேடி செஞ்சோமோ குடும்ப விஷயத்தில் அல்லது நம்ம காலீக்ஸ் மத்தியில், அதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். பர்சிஸ்டன்ட் சேட்னஸ், ஒரு விதமான கவலை, ஒரு விதமான துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்வத்தை, இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிடும். அது டீம் அவுட்டிங்காக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் கூட நம்ம எப்போயுமே வீக்கெண்டில் விளையாடுவோம் அதுவாக இருக்கலாம். தென் ஃபட்டிக், தன்னை அறியாமல் ஏதோ ஒரு களைப்பு, மன ரீதியான உடல் ரீதியான ஒரு களைப்பு இருக்கும். அப்புறம் என்னென்னா, ஒரு விதமான ஹோப்லெஸ்னஸ் வந்துடும். ஓகே, நமக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டுது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும்னு அதுவும் கிடைக்க மாட்டுது, ஒரு வேலையை விட்டு நம்மளை எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில அவநம்பிக்கைகளுமே வர வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான இஷ்யூஸ்னால நம்மளுடைய உறக்கம், ஸ்லீப் பேட்டர்னும் ஸ்லீப்பிங் ஹவர்ஸுமே பாதிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இரவு ரொம்ப நேரம் படுத்திருந்தாலும் கூட ஒழுங்காக தூங்க முடியாமல் போகிறது, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 2 hours தூங்குவோம், அப்புறம் திடீர்னு கண் முழிச்சு எழுந்துருவோம், கொஞ்சம் தண்ணி குடிப்போம், ரெஸ்ட் ரூம் போகாமல் தான் போவோம், திருப்பியும் படுப்போம், தூக்கம் ரொம்ப நேரம் வராது. ஒரு 6 மணிக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளால் தூங்க முடியாமல் போயிடும். இவ்வாறு நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு 2 hours போல் ஒரு சில விஷயங்கள் அப்படியே நடந்த விஷயங்களை கண் முன்னாடி கொண்டு வருவோம். ஆஃபீஸில் நம்ம நல்லது பண்ணாலும் யாரோ ஒரு செய்கிற தப்புக்கு, இல்லை யாரோ ஒருத்தர் தன்னோட வேலையை செய்ய மாட்டார், அதனால நாம் இவ்வளோ வேலையை செய்ய வேண்டியது இருக்குது, ஆனால் கெட்ட பேர் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விதமான அசை போடுதல், எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப அதே எண்ணங்களை கொண்டு வந்து அதே சிந்தனைகளை யோசிக்க ஆரம்பிப்போம். இது ருமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ தான் நமக்கு வரும்னா, நைட் டைமில் வரும். இது தொடர்ச்சியாக ஒரு 1 hour போல் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்க்கு நம்மளை கொண்டு போகாது. அந்த ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வெகு நேரம் ஆனாலும் நமக்கு உறக்கம் வராமல் போயிடும். அப்போது ஒரு ப்ரீவியஸ் டே 1 night நம்ம தூங்காமல் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் டே மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒழுங்காக தூங்கிட்டா பரவாயில்ல, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷனால் இந்த ஸ்லீப் டிப்ரைவேஷன், உறக்கமின்மை நாட்பட்டு போகும்பொழுது திருப்பி அது பர்ஃபார்மன்ஸில் போய் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்கீங்களே, என்ன ஒரு மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையா, ஏன் ஒழுங்காக தூங்கலையா அப்படின்னு எல்லாரும் கேட்க என்ன ஆகுன்னா, நம்மள அறியாமல் நமக்கே there is something wrong with this அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வந்துடும். இவ்வளோ விஷயங்கள் வரும்பொழுது சம்டைம்ஸ் அந்த நைட் டைம் ருமினேஷன் வருது இல்லையா, ஒரு சில டீம்மேட்ஸ் இருப்பாங்க, அந்த என்ன சொல்கிறது, உள்குத்து வேலை பண்ணுறதுலாம் அந்த கலோகியெல்லாம் பேசிப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க இவங்களா இருப்பாங்களோ, இவங்க தான் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றி ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, அல்லது நம்மளுடைய அயலார்கள் சோஷியல் சர்க்கிள்லையும் சரி ஒழுங்காக நம்மளால் இயல்பாக பழக முடியாமல் போயிடும். ஒரு விதமான அருவருப்பு, இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டி, டேடி இங்கே கொஞ்சம் வரீங்களா, மம்மி இங்கே கொஞ்சம் வரீங்களா, எனக்கு இது கொஞ்சம் செய்கிறீங்களா அப்படின்னு வாழ்க்கை துணையோ, நம்மளுடைய குழந்தைகளோ, உறவினர்களோ உணர்வுகள் ரீதியாக நாம் அவைலபிளாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் ஃபிசிக்கலாக அங்கே தான் இருப்போம், ஆனால் உணர்வுகள் ரீதியாக அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் எடுத்து செய்ய முடியாது. இட் இஸ் கால்ட் எமோஷ்னல் அன்அவைலபிலிட்டி. சரி, இது இப்படியே போகும்போது என்னங்க குழந்தை எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன், என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு, என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க அந்த லேப்டாப் வச்சுட்டுன்னு ஒருவேளை வாழ்க்கை துணை மனைவியோ கணவரோ கேட்டும் பொழுது, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியுமா, பாரு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, செஞ்சால் தான் தெரியும், சும்மா இருந்தால் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா மட்டும் பத்துமா அப்படின்னு நாம் தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது நம்மளோட கணவரோ மனைவியோ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதனால் வீட்டில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கான்ஃப்ளிக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வரும்போது சரிப்பா, டேடி ரொம்ப பிஸியாக இருக்கார், நமக்கு அதானே டேடி ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ரூமில் ஒர்க் பண்ணிட்டோம், நாம் படிச்சுட்டு தூங்கிடலாம். ஸோ ஒரு நாள் ஓகேவாக இருக்கலாம். ஆனால் இதே மாதிரி குழந்தைக்கு ஒரு ரொட்டீனே ஃபார்ம் ஆகிடும். ஓகே, டேடி ஆஃபீஸ் முடிஞ்சு கூட அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குது போல இருக்குது, அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் லேப்டாப் வச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகள் தங்களை அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ ஓரளவுக்கு ஐஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா தந்தையோ தாயோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணி டின்னர் முடிச்சு இன்னும் ஒரு 2 hours போல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். தன்னைத்தானே அவங்க ஐசோலேட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நாம் ஒழுங்காக செய்யாமல் போகிற பட்சத்தில் நமக்குள்ளே ஏற்படும். வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ்? எப்படிப்பட்ட அபாயகரமான அடையாளங்கள் தெரிஞ்சதுன்னா நாம உடனுக்குடன் தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டயர்ட்னஸ், தொடர்ச்சியாக மாறாம
ரொம்ப டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோமா, அப்போ அதற்கான காரணம் ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம். நம்மளை அறியாமல் நமக்குள்ளே ஒரு சண்டே ஆன்சைட்டி இஷ்யூ வந்துடுதா, ஏன்னா மண்டே அதுவுமா ஒர்க் பண்ணோம், மண்டே த்ரூ ஃப்ரைடே ஆர் மண்டே த்ரூ சாட்டர்டே ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், 2 முறை கிளைண்ட் கால் இருக்கும், இன்டர்னல் மீட்டிங் இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும், ப்ரெசன்டேஷனான ஃபார்மல்ஸில் போகணுன்னு சொல்கிறாங்க, அல்லது ப்ரெசன்டேஷன் போகும்பொழுது நம்ம தான் அந்த டெக் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, நம்ம டீம்மேட்ஸ்க்கு நம்மளோட டாஸ்க் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சு வைக்கணும், ஏன்னா கிளைண்ட் எதாவது கேட்டால் பதில் சொல்லணும். இப்படின்ற மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சண்டே அதுவுமா ஒரு நாள் முழுவதுமாக ரெஸ்ட் எடுத்து குடும்பத்துக்கு தேவையான ஷாப்பிங்கை செஞ்சு குழந்தைகள்கிட்ட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல், அட்லீஸ்ட் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய உறவினர்களை போய் பார்க்க முடியாமல் எப்போ பார்த்தாலுமே ஒர்க்கை பற்றியே நம்ம நினச்சிட்ருக்கோம், சண்டே பதட்டமாக தான் போகுது அப்படின்னா அது ஒரு முக்கியமான ரெட் ஃப்ளாக். அடுத்தது என்னன்னு பார்த்தா, தனக்கென்ற நேரத்தை ஒதுக்க முடியாத போயிடுதே அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஃபீலிங். ஐ டு நாட் ஹாவ் டைம் லெஃப்ட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு தேவையானதை செய்ய முடியல, ஒரு நாள் எப்படி தொடங்குது எப்படி முடியுதுன்னே தெரில, அதுவும் சண்டே ஆஃப்னு சொல்லும் பொழுது எப்படி சண்டே போகுதுன்னே தெரில அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வருதுன்னா, தேர் குட் பாசிபிளி பி சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஷ்யூஸ் ஃப்ரம் யுவர் சைட். அப்போ தனக்கென்று நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகிற சூழ்நிலையோ அல்லது தனக்கென்ற நேரமே இல்லாமல் இருக்கின்ற தொடர்ச்சியான எண்ணங்களோ வரும்பொழுது கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னென்னா, நாம் தூங்குகிறோம், இல்லை ஒரு ரெஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் ஃப்ளெக்ஸி ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டு நம்ம எல்லோரும் கிளைண்ட் விசிட்காக ஒர்க் பண்ணோம், ஒரு ½ டே ஆஃப் எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட, இல்லை அந்த கிளைண்ட் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா நாம் தான் லீடு, நம்ம தான் செய்யணுன்னும்பொழுது கான்ஸ்டண்ட்டாக ஒர்க்கை பற்றி யோசிப்போமே தவிர, இப்போ தானே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம், ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஒர்க் POCன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச 100% எஃபர்ட்டை போடலாம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நம்ம ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம காலீக்ஸ் நமக்காக அவங்களும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சில தேங்க்யூ நோட் அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்காம ஆல் த டைம் ஒர்க்கை பற்றியே நம்ம யோசிக்கிறோன்னா தேர் இஸ் அப்சல்யூட்லி இர்ரேஷ்னாலிட்டி. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இதுவுமே ஒரு ரெட் ஃப்ளாக் தான். அடுத்தது கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் கில்ட்டி வை டேக்கிங் பிரேக்ஸ். சரி, ஒரு கிளைண்ட் டெலிவரபிள் இருக்குது, முக்கியமான ஒரு ஒர்க்கை நம்ம செஞ்சிட்ருக்கோம், ஒரு சின்ன 10 minutes 15 minutes காஃபி பிரேக் ஆர் டீ பிரேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெளியில் போயிட்டு ஜஸ்ட் டேக்கிங் அ ஃப்ரெஷ் ஏர், ஜஸ்ட் என்ஜாயிங் ஃப்ரெஷ் ஏர், ஹேவிங் அ கப் ஆஃப் டீ, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃப்ளோருக்கு வரோம் அப்படின்னும் பொழுது அந்த 10 minutes கூட இருப்பு கொள்ளாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஐயோ என்னால் அங்கே இருக்க முடியலப்பா, ஏகப்பட்ட வேலை இருக்குது, அங்கே போய் இந்த 10 minutes நான் ஏன் வீணாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தால் இதில் ஒரு குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியமே இல்லை. 8 hours இல்லை, 10 hours இல்லை, ஈவன் கம்பெனியோட வளர்ச்சிக்காக 12 hours தரக்கூடிய ஒரு நல்ல எம்ப்ளாயி நீங்கள். ஆனால் அது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அந்த ரீசார்ஜிங் டைம் தேவை. அதை எடுக்கும் பொழுது கூட உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வருதுன்னா ஏதோ ஒரு சிவியரான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸ்ட்ரகிள் உங்களுக்குள்ள இருக்குன்றது ஒரு அர்த்தம். ஆராய்ச்சி அடிப்படையில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்ளத்திற்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். முதல் தீர்வு, முக்கியமான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, பவுண்டரி செட்டிங். அந்த ஆரோக்கியமான எல்லை கோடுகள், தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை சம்பந்தமான பொறுப்புகள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த பவுண்டரியை நாம் செட் பண்ணணும். ஃபிக்ஸட் ஒர்க் ஹவர்ஸ், 8 hours இல்லை, 10 hours இல்லை, ஈவன் 11 hours, சில நேரத்தில் 12 hours ஒர்க் பண்ணால் கூட அந்த 12 hours முடிச்சிட்ட பிறகு மீதி இருக்க 12 hours முழுமையாக தூங்கி குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்கி குடும்ப பொறுப்புகளை செய்யும் பொழுது அடுத்த நாள் திருப்பியும் நீங்கள் 8 to 10 hours ஆர் ஈவன் 11-12 hours ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபுல்லி ரீசார்ஜ் ஆகுவீங்க. ஸோ ஃபிக்ஸட் ஒர்க் ஹவர்ஸ், ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேருந்து சராசரியாக இவ்வளோ நேரம், அதிகபட்சம் இவ்வளோ நேரம், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாளுக்கான பணி போதுன்னு முடிச்சுட்டு மீதி குடும்பத்தோட ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட குடும்ப பொறுப்புகளை செய்ய ஒரு பவுண்டரி செட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு ஃபிக்ஸட் ஒர்க் ஹவர்ஸ் மனதளவில் செட் பண்ணால் மட்டும் பத்தாது, நோ ஒர்க் ஜோன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே சில விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரூம்குள்ளே போகும்பொழுது லேப்டாப்போ அல்லது ஆஃபீஸ் சம்மந்தமான அஃபிஷியல் ஒர்க் எதுவும் செய்வதற்கு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. உங்களோட ஒர்க் சம்மந்தமான ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் பெட்ரூம்குள்ளே வரவே வேண்டாம்.
அதே மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் ஒரு ஸ்நாக் டைமில் இல்லை ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டோ ஒர்க் பண்ணிக்கிட்டோ எந்த விதமான அலுவல்கள் அஃபிஷியல் டாஸ்க்கும் நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தூங்கும் பொழுது இல்லை ஃபேமிலி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது உங்களோட நோட்டிஃபிகேஷன் செட்டிங்கை நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் நீங்கள் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் கூட அதில் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் கூட நீங்கள் போட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பவுண்ட்ரி இல்லாமல் ஃப்ரீடமே கிடையாது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா டைம் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஆஃபீஸ்லேயா இருக்கலாம் அல்லது வீடுகள்லையா இருக்கலாம், ஒரு டாஸ்கோட முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எந்த விஷயம் ரொம்ப முக்கியம், எது நம்மையும் நம்ம சார்ந்தவர்களையும் உடனடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்பொழுது அதனாலே பாதி கன்ஃபியூஷனும் கேஆஸும் குறைஞ்சிடும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு 1 hour ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஒரு 3 hours ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு 15 minutes பிரேக் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்பொழுது தொடர்ச்சியாக லேப்டாப் ஸ்க்ரீனையோ அல்லது ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனையோ பார்க்க வேண்டாம். ஒரு டீ பிரேக் போகும்பொழுதோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஏர் வெளியில் பெட்டராக ஒரு வாக் போயிட்டு வரேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக போயிட்டு ஐ டிசர்வ் திஸ் பிரேக் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுங்கள். எந்த விதமான கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் குற்ற உணர்வும் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். அதே மாதிரி செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்களோட காலிகாக இருக்கலாம், எது யதார்த்தமாக செய்ய முடியுமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் செட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஓவராக கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. இப்படி செய்வது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நேரத்தை ஒழுங்காக நீங்கள் செலவிடலாம், நிறைய அச்சீவ் பண்ணலாம், உங்கள் எனர்ஜியும் அபண்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால வேலையிலையும் சரி குடும்ப பொறுப்புகள்லையும் சரி உங்களால் சிறப்பாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மனதளவில் ஒரு விதமான மாற்றங்களை கொண்டு வருவது, காக்னிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். மைண்ட் செட்டில் ஒரு ஷிஃப்ட் வர்றது என்னன்னா, நன்றாக ஓய்வெடுத்தால்தான் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நல்ல ரெஸ்ட் எடுத்தால் தான் என்னால் திறம்பட அடுத்த நாள் அடுத்த வேலையில் கவனம் செலுத்த முடியும். ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும். அந்த மைண்ட் ஷிஃப்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு நாள் 18 hours ஒர்க் பண்ணிட்டேன், அடுத்த நாள் நான் 12 hours ஒர்க் பண்ணுவேன், அடுத்த நாள் நான் 12 hours ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு யூ கேனாட் கோ ஆன் ஃபார் எவர். ஸோ ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் நியூ ஐடியாஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்கன்னா எடுத்த மாத்திரத்திலேயே மிக அற்புதமான அவுட்புட்டை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட், எம்விபின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், ஓகே இது வெறும் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தானே, இதை முதல்ல செஞ்சு காண்பிப்போம், இது ஓகேனா இதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளிலுமே 100% எனக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு நான் செய்வேன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் நேரமும் எனர்ஜி தான் எக்ஸாஸ்ட் ஆகும். ஏன்னா அது உங்கள் டீமுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ டு நாட் கான்சன்ட்ரேட் ஆன் பெர்ஃபெக்ஷனிசம், ஜஸ்ட் கம் அப் வித் MVP ஃபர்ஸ்ட் லெவல், டிஸ்கஸ் வித் யூர் காலீக்ஸ், அதுக்கப்புறமா அதற்கேற்ற மாதிரி யூ கேன் ட்வீக் யுவர் அவுட்புட். இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய மதிப்பு இருக்குல்ல, ஓகே இதுக்கெலாம் நான் ஒர்த்து, நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றத நீங்கள் செய்கிற ஜாப் ரோல்லேருந்து பிரிச்சிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஒரு சில விஷயங்களில் டேலண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமையும் அந்த வே யூ வுட் பி டாலரேட்டிங் அண்ட் அட்ஜஸ்டிங் வித் மெனி திங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜாப் ரோல் அப்படி டோட்டலாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்களோட ஜாப் ரோல் வேறு, உங்களுடைய சுய மதிப்பு வேறு. உங்கள் ஜாப் ரோலில் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபெக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கினாதான் உங்களுக்கு சுயமரியாதை அதிகமாகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஒர்த் ஃபீலிங் அண்ட் யுவர் ஜாப் ரோல் டெலிவரபிள் செப்பரேட் as 2 different entities. அடுத்த தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை கொண்டு வருதல், லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன். என்னென்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்தபடியே பணியாற்றணும்னா ட்ரை டு ஹேவ் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு வீட்டில் ஸ்டெப்ஸ் இருந்தால் ஸ்டெப்ஸை கூட நீங்கள் ஏறி போயிட்டு வரலாம் 2 முறை.
அட்லீஸ்ட் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் போகலாம். ஸோ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட மூடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போதுமான ஸ்லீப்பும் முக்கியம். அடக்குவேட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு 8 ஹவர்ஸாக லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்காம, ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்காம நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அடுத்த தீர்வு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோஷியல் சப்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நாம் பேசணும். நம்மளோட வேலை சம்மந்தமாக நம்ம எவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கோம் அப்படின்றத பற்றியே பேசாமல், ஓரளவுக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபேமிலிக்கு உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் அதிகப்படியாக காண்பிக்கலாம், உங்களோட இன்வால்மெண்ட்டை அதிகமாக ஆக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் ஓப்பனாக உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட பேசலாம். அடுத்தது ஒர்க்கை பற்றின ஒரு தெளிவான கான்வர்சேஷன் வீட்டில் பேசுகிற பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கை துணையை சமீபத்தில் இழந்த ஒரு நபர் இருக்கலாம். அவங்க ஜாப் ரோலுக்கு ரொம்ப புதுசு, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆஸ் அ மென்டார் யூஆர் ஹெல்ப்பிங்னா, அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணை வந்து ஓகே, இவர் வந்து இல்லை இவங்க வந்து நம் கணவனோ மனைவியோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரோலை மென்டார் மாதிரி இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு புரிதலுக்கு வருவாங்க. அடுத்தது, எப்போ நிலைமை வந்து கட்டுக்குள்ளே இல்லைன்னும் பொழுது ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் தேடுவதற்கு, அது ரீச் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. இட் குட் பி a counseling psychologist or it could be a mentor with whom you would go and discuss some of your issues. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் பேச முடியாது, பேசவும் கூடாது. பட் அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி பெட்டர் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களோட மென்டார்ஸ் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுவீங்கன்னா அவங்ககிட்ட பேசலாம். இல்லைனா there are experienced counseling psychologists who have adequate industry experience as well as research experience. அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட நீங்கள் போய் பேசும்பொழுது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷன், ஒரு பெட்டர் சொல்யூஷனும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கெடும்பொழுது ஏற்படக்கூடிய மனநல பாதிப்புகள் என்ன, ஒர்க் லைஃப் ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எதெல்லாம் வார்னிங் சைன்ஸ் அல்லது ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு நாம் டிஸ்கஸ் பண்ணோம். மீண்டும் ஒரு பதிவில் மனநல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.